பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம் அவர் மனுபுத்திரனுக்கு என்ன இல்லையோ அதை அவர் கொண்டு வருவார். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் உங்களுடைய ஒரு மாமா அல்லது மச்சான் அல்லது யாரோ ஒருவர் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வருவார் என்றால், அமெரிக்காவிலிருந்து வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். விதமாக வரும்பொழுது யூ வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும். ஆகவே அவர் வருவார். வில் பிரிங் இங்கே இல்லாத, இந்தியாவில் இல்லாத ஒன்றை அவர் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வருவார் என்று ஒரு எண்ணம் உண்டல்லவோ, அதுபோன்ற அந்த எண்ணத்திற்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக உள்ள ஒரு பகுதி தான் தெய்வம் நம்மை தேடி பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார் என்று ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு எக்ஸைட்டிங், ஒரு பரவசமான ஒரு நிகழ்ச்சி அல்லவா. ஹி கம்ஸ் நாட் ஃப்ரம் அமெரிக்காவிலிருந்து வந்தவர் அல்ல. அவர் முதலாம் வானம் என்று சொல்கின்ற பகுதியே இட் இஸ் இம்மெசரபிள், அளக்க முடியாத ஒரு முதலாம் வானம். அதிலே ஃபெர்மமெண்ட், அந்த வான விஸ்தாரங்கள், அதில் சூரியன் சந்திரன், அதில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன்கள், அப்படிங்கப்பா இந்த அண்ட சராசரத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது வாட் அ ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு என்று ஆச்சரியமாக சொல்கிறோம். பட் தட் இஸ் ஆல்சோ த செகண்ட் ஹெவன், கண்களுக்கு தெரியாது இரண்டாவது வானம் என்று இருக்கிறது. அண்ட் ஆல்சோ த தேர்ட் ஹெவன், மூன்றாம் வானம் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ த த்ரோன் ஆஃப் காட், தேவனுடைய சிங்காசனம் என்று இருக்கக்கூடிய அவருடைய பல்லவராட்டியத்தினுடைய மகத்துவமான சிங்காசனம் என்றும் இருக்குது. அங்கே காட் இஸ் தேர், அண்ட் தேவன் வாசம் செய்கிறார். அண்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த பூமிக்கு இரட்சகராய் வந்து இயேசு கிறிஸ்துவும் அங்கே அவரோடு தான் இருந்தார். யோவான் சுவிசேஷம் கூறும் பொழுது இவ்வாறு கூறுகிறது, அதிலே ஆண்டவர் இயேசுவானவர் தேவனோடு இருந்தார். உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. சச் அ மைட்டி காட், சர்வவுள்ள தேவன், அண்ட் இஸ் சன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து. குமாரன் என்று சொல்லுவது நம்முடைய புத்திக்கு ஏதுவாக நமக்கு அது விளங்காவிட்டாலும், இந்த பூமிக்கு என்று அவர் மனு உருவாய் வந்தாரோ, தெய்வம் பல்வேறு அந்த 3 ரூபம் என்று எழுதியிருக்கிறது. ட்ரினிட்டி என்று சொல்கின்ற அந்த திரித்துவத்தை உடையவராய் மூவரும் ஒன்றாக இருக்கிற அந்த அனுபவம் அப்படித்தான் பரலோகம் இருக்கிறது. when Jesus came, இயேசு இந்த பூமியில் வரும்பொழுது he was called the son of God, தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அது ஏனென்றால் born of a virgin womb, ஒரு கன்னி மரியாளிடத்தில் உள்ள அந்த கற்பத்திலே அவர் பிறந்தபடினால் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தபொழுது நம்மோடு கூட உள்ள எல்லோரையும் போல் உள்ளவராய் அவர் வாழ்ந்தபடினால் he was called son of God. அவர் தன்னை பூமியிலே மகிழ்ச்சியோடு கூறியதெல்லாம் ஐ ஆம் த சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் என்று சொன்னார். மனுஷருக்குள்ளே தெய்வம் வாசம் செய்கின்ற அந்த ஒரு அற்புதமான அந்த he became the son of God, தேவகுமாரனாய் மாறினார். நாட் இஸ் லைக் தட், இந்த பூமியிலே உள்ள மனுஷருடைய புருஷருடைய சித்தத்தின்படி அல்ல, பட் பை த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தின்படி he came as a son of God, son of man, மனுஷகுமாரனாய் அவதரித்தார். தட் இஸ் ஒண்டர்ஃபுல் திங், ஆச்சரியமான காரியம். he brought something to us, அங்கே பரத்திலிருந்து காரியங்களை கொண்டு வந்தார். அநேகமான அந்த மனுஷன் காணாத எத்தனையோ மிஸ்ஸிங் பாயிண்ட், இல்லாத ஒன்றை, பூமியிலே இல்லாத ஒன்றை அவர் கொண்டு வந்தார். மோர் தென் தேட் ஹி கேவ் ஹிம்செல்ஃப், தன்னை இந்த மனுஷகுமாரனாய் நமக்கு அவர் அர்ப்பணித்து விட்டார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது பெர்மனென்ட்லி வி ரிசீவ், நிரந்தரமாய் அவரை நாம் இந்த பூமியிலே ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி என்று சொல்லுகின்ற இந்த பங்கை கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் ஆனந்த ரூபமாய் அதை கோலாகலமாய் மனதிலே வைத்திருப்பான். God see Jesus there, தன் இதயத்தில் இயேசுவை வைத்திருக்கிறான். அதை விட ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன வேண்டும்? இயேசுவை பெறாத ஒரு உள்ளத்திலே தான் எத்தனையோ விதமான கலக்கங்கள், அது இல்லை இது இல்லை என்று முறுமுறுப்புகள், போராட்டங்கள் என்றெல்லாம் சம்பவிக்கும். பட் when we got, அவருக்கு பேர் இயேசு என்று மாத்திரமல்ல, இம்மானுவேல், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று வரும்பொழுது இந்த முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாவது வானம், பரலோகம், அங்கே வீட்டிருக்கிற அந்த அரியணைக்கு உரியவர் என் உள்ளத்தில் வந்து ஆண்டு கொண்டார் என்று சொன்னால், வாட் வி நீட் மோர், நமக்கு என்ன அதிகம் வேண்டும்? நத்திங், ஒன்றும் வேண்டியில்லை. பாடலுக்கு மாத்திரம் அநேகர் சிலர் இயேசு போதுமே என்று பாடுவார்கள்,
அல்லது ஒருவரே என நீ ஒருவர் மாத்திரமே, நீ ஒருவர் மாத்திரமே என்று பாடுவார்கள். பட் இஃப் ஜீசஸ் இஸ் ரியலி இன் தர் ஹார்ட், இதயத்தில் இருந்தால் they will say we want nothing. இந்த பூமியிலே எதுவும் வேண்டாம். தெய்வமே, பரமண்டலில் இருக்கிற பிதாவே, யூ கேவ் ஜீசஸ் டு மீ, இயேசு என் உள்ளத்தில் தந்தீர் அல்லவோ. தட்ஸ் அ கிரேட் ஜாய். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் குடிசை வீட்டில் கூட வாழலாம். இயேசு இப்படித்தான் திருஷ்டாந்தப்படுத்தி அவர் வாழ்ந்தார். இந்த பூமியில் அவர் பிறந்தபொழுது அவர் ஒரு ரூம் கூட இல்லை, ஒரு தனி அறையோடு இல்லாத ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்திலே, மாட்டுக்கு முன்பாக போடுகிற அந்த புல் போடுவார்களே, அந்த முன்னணி என்று சொல்வார்களே, அந்த மேய்ஞ்சர், அந்த முன்னணியிலே அவர் பிறந்தார் ஐயா. அங்கே கொசுக்கள் உண்டு, ஈக்கள் உண்டு. அண்டு அந்த சில்னஸ் தேர், அந்த குளிர்ந்த இரவிலே குளிர் உண்டு. அத்தனை மத்தியிலேயும் he was born, அவர் பிறந்தார். ஆகவே அது எதை காட்டியது என்று சொன்னால், கேட்கின்ற சகோதர சகோதரிகளே, you may be the poorest of the poor. எளியோருக்கெல்லாம் வழியே தாழ்ந்து எளியோராக இருக்கலாம். பட் யூ கேன் பி ரிச். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற முடியும். எப்படி என்றால், when you receive Jesus, இயேசுவை எங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டால், தாழ்மையாக இருந்து எளிமையாக இருக்கிற மக்களை அவர் நினைவு கூர்ந்தார் என்று அவர் வயிற்றிலே பிறந்த இயேசு அவருடைய வயிற்றில் பிறந்தவர் அந்த மரியாள் சொன்னார். he remembered the lowly என்று சொல்வார். lowly என்று சொன்னார் the lowest ரேங்கில் உள்ளவர்கள். தாழ்மை என்பதற்கும் லோலி என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. தாழ்மை என்பது தட்ஸ் ரைட், அதை விட இன்னும் கீழே செல்லும் பொழுது லோலி என்று பெயர். இயேசுவின் இந்த பூமிக்கு அவர் எப்படி வந்தார் என்று சொன்னால், அவர் மனுருவமாய் வந்தார் என்று சொல்லுவதே லோலி, தாழ்மையாய்த்தான் லோ பிளேஸுக்கு வந்து விட்டார். அங்கே சிங்காசனில் இருந்தவர் லோ பிளேஸுக்கு வந்தார். நாட் ஓன்லி தேட், ஹி மேனிஃபெஸ்டட், இந்த உலக மக்களுக்கு காண்பித்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், நோ ஒன் ஹேஸ் டு திங்க் they are poor, தாங்கள் ஏழை என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த உங்களுடைய ஏழ்மையான அந்த தாழ்ந்த அந்த உள்ளத்திலே வந்து பிறக்க முடியும். எவ்ரிபடி கேன் ஹேவ் த காஸ்பல் என்று, எல்லோருக்கும் சுவிசேஷம் என்று உண்டு என்று சொல்வதை அங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்ன பொழுது, he made me to preach the gospel to the poor என்று சொன்னார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அனுப்பினார் என்று சொன்னார். அந்த அர்த்தம் என்னவென்றால், மற்ற ஐஸ்வர்யங்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் அது இல்லை என்று பொருள் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னார், ஈவன் த புவர், எளிய மக்களும் இயேசுராஜனை, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திலே பிறக்க வைத்து விட முடியும். இந்த பூமியிலே அவர் அரியணையிலே பிறப்பாரோ என்று அவரை தேடி வந்த அந்த 3 சாஸ்திரிகள் ஏரோது அரண்மனையில் பிறப்பார் என்று தான் எண்ணினார்கள். ஏன்னால் சர்வ வல்லவர் அங்கே தான் பிறப்பார் என்று எண்ணினார்கள். ஆனால் ஜீசஸ் வாஸ் பார்ன், அவர் பிறந்ததோ ஒரு பெத்லகேம் என்ற ஒரு சிற்றூரிலே, சிறிய ஒரு ஊரிலே, தாவீதினுடைய ஊர் என்று பெயர். அந்த சிற்றூரிலே அவர் ஒரு எளிய கோலத்திலே, அண்ட் இந்த டோர் வாஸ் ஷட், எல்லா இடங்களிலும் கதவை பூட்டி விட்டார்கள். இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒரு அரசன் தான் இடமில்லை என்று சொல்வார்களாம். நோ, அவரை பார்க்கும் பொழுது யோசேப்பையும் மரியாளையும் பார்க்கும் பொழுது லோலி பீப்புள், சாதாரண ஜனங்கள். ஆகவே தே செட் நோ, இடமில்லை என்று சொன்ன பொழுது இந்த ஓப்பன் கவுஷெட் அந்த இருந்த அந்த மாட்டு தொழுவந்தான் அவர்களுக்கு கிடைத்தது. நோ ஒன் ரிசீவ்ட் ஹிம், ஒருவரும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வம் யாரென்று தெரியுமா? நம்மை சிருஷ்டிகர்த்தா. இந்த சிருஷ்டிகர்த்தா அவருக்கு நாம் சொந்தமானவர்கள். அவர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், we are the offspring of God என்று உங்களுடைய கவிஞனே சொல்லியிருக்கிறானே என்று பவுல் சொல்லுவார். we are the offspring of God, நான் தேவனால் பிறந்தவர்கள். தாய் பெற்றெடுத்தால், பட் who with the breath, அந்த நாசியில் உள்ள சுவாசத்தை தந்தது யார்? only God, தேவன் தான் தந்தார். உங்களுடைய தாய் உள்ளுறுப்புகளை சிருஷ்டிப்பதில்லை. உங்களுடைய கிட்னி, உங்களுடைய இருதயம், மறைந்திருக்கிற உங்களுடைய ஈரல், லிவர், இதெல்லாம் சிருஷ்டித்தது யார்? இந்த சிருஷ்டிகர்த்தான். ஆகவே ஹூ இஸ் த ரியல் ஓனர்? அந்த ஃபாதர் மதர், தாய் தகப்பன் என்பதை விட மேலானதாய் உங்களை சிருஷ்டிகர்த்தான். அதனால் தான் இயேசு பிரான் இந்த பூமியில் வந்த பொழுது அவர் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ப்ரே அவர் ஹெவன்லி ஃபாதர், எங்கள் பரமபிதாவை என்று சொல்லி ஜெபிங்கள் என்று சொன்னார். எஸ், தாய் தந்தை ஒரு 10 மாதம் சுமந்தார்கள். இந்த வேதத்தில் ஏசாயாவில் எழுதியிருக்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை
சுமந்த தெய்வம், சிருஷ்டிகத்தான் என்று இருக்கிறாரே அவர்தான் த ரியல் ஃபாதர், மெய்யான பிதா. இந்த பூமியில் அவர் வந்த பொழுது த சன் ஆஃப் காட், தேவகுமாரன் மனுஷகுமாரன் நம்மோடு வாசம் செய்தார் என்று அந்த பாக்கியத்தை தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், பரத்தில் இருக்கக்கூடிய என் தெய்வத்தை, அந்த சிங்காசனத்துக்கு உரியவரை, என்னுடைய பரம அந்த கர்த்தாவை பிதாவே என்று நான் அழைப்பதே போலவே நீங்களும் அழைக்கலாம் என்று அவர் கூறி, எங்கள் பரமபிதாவே என்று ஹீ இன்க்ளூடட், என்னையும் உங்களையும் அவர் சேர்த்து வைத்தே அவர் கூறுவார். அவர் ஹெவன்லி ஃபாதர், தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். ஆச்சரியமான ஒரு பங்கு. ஹீ பிகன்ஸ் மை ஃபாதர். அவர் என்னுடைய பரமபிதாவாக இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற பிதா மரித்து போவார். அவரால் ஒரு ஏஜ் என்று வரும் பொழுது அவர் மரித்து போகக்கூடும். பட் அவர் ஃபாதர் இஸ், இந்த வேதம் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் நித்திய பிதா என்று இருக்கிறது. இஸ் இட்டர்னல் ஃபாதர், என்றென்றும் பிதாவாக இருந்து காப்பவர். இயேசு மரிக்கிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஃபாதர் ஃபாதர், பிதாவை இவளை மன்னியும், பிதாவை என் ஆவியை உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன். கண்டினியூஸ்லி கால் இஸ் ஃபாதர். ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு பந்தம் ஜீசஸ் கேவ் இட், இயேசு தந்தார். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி என்று கூறும் பொழுதும் ஹி கேவ் இட் டு மீ, எனக்கு தந்தார். ஆகவே அவரை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும், எவ்ரிபடி, even the lowest of the lowest people, poorest of the poor people can say he is my heavenly father. Hallelujah. In Christ, கிறிஸ்து என்று உள்ளாய் வரும்பொழுது, தெய்வத்திற்குள்ளாய் வரும்பொழுது we are all one, எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். there is no casteism there. அங்கே வேறுபாடு காண்கின்ற ஜாதி என்று இருப்பதில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருப்பதில்லை, சுயாதீனன் அடிமை என்று இருப்பதில்லை, சுயாதீனன் என்றால் முதலாளி அல்லது தொழிலாளி என்று இருப்பதில்லை, கற்றவன் கல்லாதவன் என்று அங்கே இருப்பதில்லை. we are all one in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் வருகிறோம். அது ஏனென்றால் we all have the heavenly father. பரமண்டலில் இருக்கிற சிருஷ்டிகர்த்தாவை, தெய்வத்தை சொந்த தகப்பனாய் நாம் பெற்றுவிட்டோம். இயேசுவுக்கும் அவர் இறங்கி வந்த அந்த இயேசுவுக்கும் அவர்தான் பிதா. ஆகவே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தரளி we also become the son of God. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகி மாறும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். Who gave this authority that I can call the Abba Father? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்றது சுயாரத்தை கொடுத்தது யார்? நோ ஒன் இன் த வேர்ல்ட். உலகத்தில் ஒரு மனிதனும் அதுபோன்று அற்புதத்தை கொண்டு வந்து விட முடியாது. நீங்கள் திடீரென்று போய் டொனால்டு ட்ரம்பை பார்த்து அப்பா என்று கூப்பிட முடியுமா? ஹூ ஆர் யூ மேன் என்று அவர் கேட்டு விடுவார். பட் ஹீ கேவ் த அத்தாரிட்டி. அவரை பிதா என்று அழைப்பதற்குரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படிக்கு ஹீ கேவ் த அத்தாரிட்டி. எனக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்தார். ஐ கேன் கால் ஹிம் அட் எனி டைம். எந்த சூழ்நிலையும் அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். ஃபாதர் என்று சொல்வது ஒரு விதமான ஒரு ரெஸ்பெக்ட், அப்பா என்று சொல்வது ஒரு விதமான க்ளோஸ்னஸ் வித் காட். அப்பா என்று அழைப்பது நெருங்கின ஒரு உறவு. ஒரு பிள்ளை அப்பாவை டேடி என்று சொல்லுகிற அந்த உறவோடு கூட கழுத்தை கட்டிப்பிடித்து கொண்டதை போல், ஆனால் வெளியே சொல்லும்போது ரெஸ்பெக்டாக சொல்லுவது ஹீ இஸ் மை ஃபாதர் என்று அவர் சொல்வார். அதுபோல் நாட் ஓன்லி த ஃபாதர் பட் ஹீ இஸ் ஆல்சோ அப்பா என்று கூப்பிடப்படுகிற க்ளோஸ் ஃபெலோஷிப் வித் காட். ஆகவே தெய்வம் இந்த பூமியிலே அவர் வந்தார் என்று அவர் சொல்லும் பொழுது, இயேசு ரட்சகராக இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்கள். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாட் த தேர்ட் ஹெவன், நாட் த செகண்ட் ஹெவன், த லோயஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த். இந்த பூமியிலே அவரை நமக்கு தந்தரலி. ஹி லவ்ட் மீ ஸோ மச். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் லவ். பெரிதான தெய்வத்தினுடைய அன்பு என்பது அதுதான். சகோதர சகோதரிகளே, ஆர் யூ த சைல்ட் ஆஃப் காட், ஆர் யூ த சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட்? தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய குமாரனாய், குமாரத்தையாய். யூ சுட் நாட் பி த ஆர்ஃபன். இந்த பூமியிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதல் என்று சொல்வதற்கு ஒருவரும் இருப்பதில்லை. there are people, சிலர் இந்த பூமியிலே வாழ்கின்ற மக்களிலே அனாதைகள் என்று பெயர். they have no father. தகப்பன் என்று இருப்பதில்லை. இயேசு ஒரு முறை அவர் சொல்லும் பொழுது ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் த ஃபாதர்லெஸ் என்று சொன்னார். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லும் பொழுது தட் மீன்ஸ் ஐ won't லீவ் யூ அஸ் த ஃபாதர்லெஸ். இந்த பூமியிலே அனாதைகள் உண்டு. பட் ஜீசஸ்
when he came, அவர் வந்தபொழுது he offered the Father, பிதாவை நமக்கு தந்தள்ளி எங்கள் பிதாவை என்று அவர் சொல்லும்படி நம்மை செய்து விட்டாரே. அல்லேலூயா. நித்திய பிதாவை பெற்றிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கியம் இருப்பதில்லை. சிலர் கேட்டபொழுது எங்கள் அப்பா உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், அவர் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்வார். குடிப்பார், அவர் தன் போல போக்கிலே போவார், வீட்டை கவனிக்க மாட்டார். இன்னும் இந்த பூமியில் அப்படிப்பட்டவர்கள் கூட தே லிவ் லைக் ஆர்ஃபன், ஒரு அனாதைகளைப் போலத்தான் வாரிகிறார்கள். இயேசு என்ன சொன்னால் தெரியுமா? யூ ஹவ் த ஃபாதர், உங்களுடைய அன்புள்ள பிதாவை பெற்றிருக்கிறீர்கள். அது அவர் என்னுடைய பிதா, உங்களுக்கும் அவர்தான் பிதா. உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறாரே. ஈவன் த லீஸ்ட் பார்ட், உங்களுடைய உணவும் உடையும் கூட. ஒரு சாதாரண ஒரு பெக்கர் கூட, ஒரு ஏழையை யாசிக்கிற ஒரு மனுஷன் கூட, அவன் உணவு உடை என்று விட பெரிதாக அவன் அக்கறைப்படுவதில்லை. சம்திங் ஹி ஹேஸ், ஏதோ ஒன்றை வைத்து அதை அவன் உடுத்தி கொள்கிறான். சம்திங் ஹி ஈட், ஏதோ ஒன்றை அவன் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். ஏதோ பக்கத்து வீட்டில் கேட்டு அம்மா என்று கேட்டாலே கொஞ்சம் கொடுத்து விடுவார்கள். ஜீசஸ் சொன்னார், ஈவன் தட் லீஸ்ட் பார்ட், குறைவான அந்த பகுதியை கூட மை ஃபாதர் வில் கிவ் யூ, எங்களுடைய பிதா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சச் எ லவ்விங் ஃபாதர், அன்புள்ள பரமபிதா உங்களுடைய தேவை இன்னது என்று அறிந்து கொடுப்பார். என்னென்ன தேவையோ அதை அவர் அறிந்து கொடுக்கக்கூடிய பரம தகப்பனை பெற்றவர்கள். தே ஆர் நாட் ஆர்ஃபன்ஸ், அனாதைகள் அல்ல. தே ஹேவ் த இட்டர்னல் ஃபாதர், நித்திய பிதாவை பெற்றிருக்கிறார்கள். அப்பா என்று சொல்லி இந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள். நான் சில நெருக்கமான காலங்களில் நான் கடந்து நான் போகும்பொழுது என்னை ஒரு அறையை நான் பார்க்கும் பொழுது ஐ ஓப்பன் தேர். 2 நிமிடம் தான் நிற்க முடியும் என்றால் என் மனதில் உள்ள ஏக்கத்தை பெருமூச்சை விட்டுவிட்டு அப்பா என்று அழைத்து விட்டு ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்தில் நின்று விட்டு நான் வெளியே வருவேன். தட் இஸ் சச் எ ஸ்ட்ரென்த் தேர். அப்படி ஒரு பலன் எனக்கு கிடைக்குது. ஐ எம் நாட் அலோன், நான் தனியாக நான் விடப்படுவதில்லை. ஐ எம் நாட் ஆர்ஃபன், எனக்கு தந்தை இல்லாதது போல் இருப்பதில்லை. ஐ ஹாவ் த ஃபாதர். எனவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினாரே, அதுதானையா மெய்யான கிறிஸ்துமஸ். நீங்கள் ஒரு தொட்டிலே போட்டு வெளியிலே ஒரு தொட்டிலை வைத்து குளிரிலே அதுக்கு சீரியல் லைட்லாம் போட்டுவிட்டு இதுதான் கிறிஸ்துமஸ் என்று நீங்கள் கொண்டாடினால் அவர் வெளியே கிடக்கிறார். அவர் அந்த ஒரு பொம்மை எங்கே வெளியே கிடக்கிறது, அவ்வளோதானே. அல்லாமல் அங்கே இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்கவில்லையே. இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திருந்தால் யூ வில் ஆல்சோ பிகம் த சன் ஆஃப் காட், சைல்ட் ஆஃப் காட். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவள் மாமா வந்தால் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்தார் நிறைய பண்டங்களை, நிறைய நூதனமான அமெரிக்க காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார். பட் ஹில் கோ அவே வித்தின் 1 வீக், ஒரு வாரமோ அல்லது 10 நாளோ, மேபி 1 மந்த், ஒரு மாதம் இருந்துவிட்டு போய்விடுவார். பட் ஜீசஸ் when he came down from heaven, பரத்திலிருந்து இறங்கி வந்த பொழுது, let Christ rule your heart, உங்கள் இதயத்தை ஆள கடவுள் என்று பெர்மனண்ட்டாக என் உள்ளத்தில் தங்கியிருக்கிறார். ஐயா, உங்கள் உள்ளத்தில் அப்படி இருக்கிறாரா? ஜீசஸ் உங்களை இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த ரட்சகர் உங்களுக்கு சொந்தம் தானே? அவர் கொண்டு வந்து அவர் இந்த பூமியிலே சிந்தின அந்த பாவ மன்னிப்பிற்காக சிந்தின அந்த ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி தெய்வத்தின் பிள்ளையாய் உங்களை மாற்றியிருக்கிறதா? அவரை கிட்டி சேர்ந்து மனம் திரும்பி ஒரு மெய்யான பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அதுபோன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பங்கு தான் இந்த கிரேட் கிஃப்ட் இஸ், பெரிதான ஒரு பரிசு என்று சொல்வது என்னவென்றால், தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி. தட்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அற்புதமான ஒரு பரிசு. அதை நாங்கள் உள்ளத்தில் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஒரு பொம்மை வைத்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் அல்ல, பெர்மனண்ட்டாக எங்கள் உள்ளத்தை அலங்கரித்து அவரை உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹி லிவ்ஸ் இன் அஸ். அவர் எங்களோடு வாழ்கிறார், நாங்கள் அவரோடு வாழ்கிறோம். நீங்காத உறவை தந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பங்கை உடைய பகுதியிலே he brought something, the new gift, புதிய அந்த பரிசு பொருட்களையும் கொண்டு வந்தார். தட் இஸ், இந்த உலகத்துள்ள பொன்னையும் பொருளையும் என்று இல்லவே இல்லை. அதெல்லாம் பொன்னும் பொருளும் கர்த்தருடையது. தெய்வம் சில்வர் அண்ட் கோல்டு இஸ் மைன் என்று சொன்னார். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறது. பூமியில் இருக்கிற அத்தனையும் தெய்வத்திற்கு உரியதான். அது அல்ல, அதெல்லாம் மண்ணிலே இருக்கக்கூடிய பங்காக இருந்தாலும்
மண்ணில் இல்லாத சிலவற்றை கொண்டு வந்தார். அது என்னவென்றால், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு இந்த பூமியிலே இல்லாத ஒரு பகுதி. நோ ஒன் நோஸ் வாட் இஸ் லவ். அன்பு இன்னதென்றே அவனுக்கு தெரிவதில்லை. இயேசுபிரான் சொன்னார், கொடுப்பவனுக்கே நீங்கள் கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு தருவனுக்கே நீங்கள் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் தட் இஸ் நாட் ரியல் லவ். உண்மையான அன்பு இல்லை. அதற்கு பதிலாக இயேசு சொன்னார், சத்ருவையும் நேசித்து விட்டால் அவன் திரும்ப கொடுப்பான் என்று எப்படி அறிய முடியும்? ஹீ இஸ் எ எனிமி. அவனை நேசித்தால் தட் இஸ் த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பு என்று சொன்னார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நம் அனைவருமே நாம் தேவனுக்கு அந்நியராகவும் விரோதிகளாகவும் இருந்தோம். அகெயின்ஸ்ட் காட், we were the enemy of God. தெய்வம் என்ன என்பதை அறியாது வாழ்ந்தபடியால்தான் அவர்களுக்கு அன்பில்லை. கொடுத்ததை கொடுப்பதற்கும் சிரித்தால் சிரிப்பது என்பதற்கும் ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். வாட் கைண்ட் ஆஃப் லவ் இட் இஸ்? எது போன்ற ஒரு அன்பு என்று சொல்ல முடியும்? அது போன்ற ஒரு சென்சிட்டிவ் வைத்து தான் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அவன் நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பார்கள். தீயவனாக இருந்தால் அவனை தீய விதமாய் பார்ப்பார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே அவர் எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு அறை அறைந்தால் நானும் ஒரு அறை அறைவேன், ஒரு கொட்டு கொட்டினால் 2 கொட்டு ஒரு கொட்டு கொட்டுவேன். வேதத்தில் அன்று ஒரு லிமிட்டேஷன் வைத்திருந்தார்கள். என்னவென்றால், ஒரு கண் என்றால் ஒரு கண்ணைத்தான் பிடுங்க வேண்டும், ஒரு பல் என்றால் ஒரு பல்லைத்தான் பிடுங்க வேண்டும், 2 கண்ணையும் பிடுங்கி விடக்கூடாது. அப்படி நீங்கள் சரி கட்டலாம் என்று பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுபிரான் கொண்டு வந்ததோ, brought a divine love, திவ்ய அன்பை கொண்டு வந்தார். அது என்னவென்றால் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பை கொண்டு வந்தார் ஐயா. இட்ஸ் எ கிரேட் ஜாய். அது பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாம் பாவிகளும் விரோதிகளுமாய் இருந்த பொழுது தெய்வம் நம்மை அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு அவர் வந்தாரே, நம்மை நேசித்தார் அல்லவோ. அந்த தெய்வ அன்பை இல்லாத அந்த தெய்வ அன்பை கொடுக்க வந்தார். மானிட அன்பை அல்ல. மனுஷன் சிரித்தால் சிரிப்பான், முறைத்தால் முறைப்பான், அடித்தால் அடிப்பான், நல்லவனாக இருந்தால் நல்லவன் என்று சொல்லிக்கொள்வான். அவனுக்கு பிடித்தது தான் நல்லது, எனக்கு பிடித்தது என்றால் நல்லவன் என்று சொல்லுவான், பிடிக்கவில்லை என்றால் கெட்டவன் என்று சொல்லுவான். அவன் நல்லவனுக்கு நல்லவன் என்று சொல்லிவிட்டு தீயவனுக்கு தீயவன் என்று அவன் சொல்லிக்கொள்வான். அதுபோன்ற ஒரு அன்பில்லாத இந்த பூமியிலே, அன்பே இல்லாத இந்த பூமியிலே தெய்வம் நிபந்தனையற்ற அன்பை கொண்டு வந்தார் அல்லவோ. வீடுகளை பாருங்கள், எத்தனை வீடுகளே கணவன் மனைவி நிபந்தனை வைத்து அன்பு கூறுகிறார்கள். நீ எனக்கு கீழ்ப்பிடிந்தால் நான் உன்னை அன்பு கூறுவேன் என்று சொல்கிற கணவன், அல்லது கணவனை பார்த்து நீ என்னை அன்பு கூர்ந்தால் நான் உனக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகின்ற மனைவி. ஆல் த டைம்ஸ் காம்படிஷன். அது ஒரு பெரிய போராட்டம். அது என்ன போராட்டம் என்றால் கண்டிஷன், நிபந்தனைக்கு உட்படாத ஒரு அன்பு என்று இருக்கிறதே, அதுதானே தெய்வ அன்பு. இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? God so loved the world, உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவதெல்லாம் தெய்வம் தன் ஒரே பேரான குமாரனை துரோகிகளும் விரோதிகளுமான மானிடர்களுக்காக தன் மகனையே அவர் கொடுத்து அன்பு இன்னதென்பதை மலரச் செய்தார். எங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்தார் என்று கூறும்பொழுது, வாசம் செய்கிறார் என்று கூறும்பொழுது, வாட் யூ பிராட், அவர் கொண்டு வந்து பிரதான பகுதி என்னவென்று சொன்னால், இறக்கி வைத்த பரிசு பொருள் என்னவென்றால், ஹி லவ்ட் மீ, என்னை நேசித்தார் என்பதுதான். ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு நேசத்தை மனுஷன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அவனே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான். துரோகி என்றும் விரோதி என்றும் ஒருவனும் இருக்க மாட்டான். தெய்வன்பை பெறாதவன் ஹீ வில் சஃபர், பாடுபடுவான், கஷ்டப்படுவான். தெய்வன்பு இல்லாதவன் வேதனை அடைந்து கொண்டிருப்பான். அவன் இதை செய்து விட்டானே, இப்படி செய்து விட்டானே, முறைத்து பார்த்து விட்டானே, என்ன இப்படி ஒதுக்குகிறானே, இதை செய்கிறானே, அதை செய்கிறானே என்றெல்லாம் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அவனை சூழ நின்று கொன்று போட்டு விடுகிறது. அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அன்பற்ற தன்மை ஒளிந்து போகும். அவனே அன்பற்றவனாய் மரித்து போவான். தெய்வ அன்பு இல்லாதவனாய் மாறி இந்த பூமியிலே மரிப்பதே போன்ற ஒரு சாபம் வேறு ஒன்றுமே இல்லை சகோதரிகளே. அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது. தெய்வ அன்பை உள்ளத்திலே வைத்திருந்திருக்க வேண்டும். அந்த தெய்வ அன்பிற்கு தான் தெர் இஸ் நோ கண்டிஷன், நிபந்தனையே இருப்பதில்லை. எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, பகையனையும் நேசிக்கக்கூடிய நல்ல இருதயம் ஒன்று உண்டு. சமீபத்தில் சில வெறுப்பு மிகுந்த காரியங்கள் சில சூழ நடந்து கொண்டிருந்த பொழுது இறைவன் சொன்னார், உன் உள்ளத்திலே அன்பு வைத்திருக்கிறாய், அந்த அன்பிற்கு எத்தனை கோடி மதிப்பு வைத்திருக்கிறாய்? ஐ டோன்ட் நோ, ஒரு 40 லட்சம் கோடி. ஓகே, இது போன்ற அக்கிரமம் மிகுதியாகிறதுனால் அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியானால் அன்பு தணிந்து போகும். பி கேர்ஃபுல். உன் இதயத்தை வைத்திருக்கிற
கோடிக்கணக்கான மதிப்புள்ள அன்பை, தெய்வ அன்பை வைத்திருக்கிறார். ஆகவே அன்பு தனிந்து போகும் என்ற இடத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. துரோகமும் அல்லது விரோதங்களும் பிரிவினைகளும் என்றும் மக்கள் கொண்டு வந்து அங்கே பூத்தும் பொழுது யுவர் லவ் சுட் ரிமைன், உன் அன்பு எப்போதும் மாறாத அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா? நான் ஏற்கனவே பூட்டி வைத்திருக்கிறேன். அந்த பூட்டிலே இன்னொரு பூட்டை வைத்து நான் பூட்டி வைத்து கொண்டேன். நோ, அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது, துயரம் மிகுதியாகும் பொழுது, காட்டி கொடுக்கிறீர்கள் என்று சிலர் வரும் பொழுது, விரோதம் என்று ஒன்று வரும் பொழுது, பிரிவினை என்று ஒன்று வரும் பொழுது, த லவ் ரிமைன்ஸ், அன்பு தனிந்து போகாமல் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை எது வெல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலக மக்கள் எதை வைத்து வெல்கிறார் என்றால், அவர் அன்பற்ற தன்மையை வைத்துத்தான் வெல்லுகிறார்கள், அதை ஜெயிக்கிறார்கள். ஆனால் நாமோ தெய்வ அன்பை வைத்து வென்று சாதித்து காட்ட வேண்டும். அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான், எனக்கும் தான் அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது அன்பு தனிந்து போக விட்டுவிடக்கூடாது. பேய் அல்லது பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இருளிலே வசிக்கிற இருளின் அதிபதி என்று அவனுக்கு பெயர். அவன் எதை விரும்புவான் தெரியுமா? அக்கிரமம் மிகுதியாகும் நேரத்திலே உங்கள் அன்பு தனிந்து போய்விட்டால் he will be happy, அவன் மகிழ்ச்சி அடைவான். அந்த இருளுக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். இருளிலே இருக்கிறவன் தான் அன்பு அற்ற நிலையிலே இருப்பான். இயேசு கிறிஸ்துவை, அன்பான இயேசு கிறிஸ்துவை ஒருவன் காட்டி கொடுத்தான். அந்த காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை என்று அவன் சொல்லும் பொழுது, அந்த குருவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை என்று சொல்லும் பொழுது, காட்டி கொடுக்க அந்த வந்த நேரம் வந்த பொழுது he left Jesus, இயேசுவை விட்டு விலகினான். வேதம் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? he left to the darkness, இருளிலே சென்று விட்டான். he went to the darkness, இருளுக்கு போய்விட்டான். ஐயா, அன்பற்ற தன்மை என்று சொல்வது இந்த உலகத்தின் இருளிலே சிக்கிக்கொள்கின்றதை போல், வெளிச்சம் பிரகாசிக்காத அந்த வாழ்க்கையை வாழ்வதை போல் மாறிவிடுமே. எது ஜெயம் கொண்ட வாழ்க்கை என்று தெரியுமா? எந்த சூழ்நிலையும் அன்பு குறையாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்மஸ். That's the real Christmas. Yes, hallelujah. He said all the time, he's a joyful man or joyful women or joyful girls and boys. You know, அன்பற்ற தன்மை அதை உள்ளே விட்டுவிடக்கூடாது, இருளை விட்டுவிடக்கூடாது. என்றென்றும் அன்பு கொண்டு நெஞ்சமாக இங்கே இருக்க வேண்டும். ஒரு மினிமம் க்ளோஸ்னஸ், மூடி வைக்கக்கூடிய இருதயம் என்னவென்று தெரியுமா? குறைந்தபட்சமான மூடி வைக்கக்கூடிய இருதயம். குறைந்தபட்சம் மனுஷன் என்ன செய்தாலும் ஃபர்கிவ் ஹிம், மன்னித்து விடுங்கள். வாட் எவர் இட் இஸ். தெய்வத்துக்கு விரோதமாய், தெய்வத்தினுடைய சபைக்கு விரோதமாய், தெய்வத்தினுடைய சத்தியத்திற்கு விரோதமாய், தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் வாழும் பொழுது we cannot do that. அதை தெய்வத்திற்குரியது, அதை அவர் பார்த்து கொள்வார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று அவரை வாங்கிக் கொள்வார். we don't want to do that. அதை நாம் செய்வதில்லை. பட் ஆனால் யாரோ ஒருவர், கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ உறவினர்களோ, எதிர் வீட்டாரோ, பக்கத்து வீட்டாரோ, சித்தப்பாவோ சித்தியோ, மச்சானோ, சபைகளோ, சகோதரனோ சகோதரியோ, எதை ஒருவன் விரோதமாய் செய்தாலும் குயிக்காய் உன் இருதயத்தை அன்புள்ள இருதயமாய் பாதுகாப்பதற்கு இயேசு கற்றுக் கொடுத்த நல்ல தெய்வ பாடம் என்னவென்று தெரியுமா? ஃபர்கிவ் தம். அவர்களை மன்னித்து விடுங்கள். இயேசு பெருமான் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அப்படித்தான் அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எந்த நிலையிலே அதை சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த வார்த்தை வெளிப்பட்ட அந்த பகுதி என்னவென்றால், அந்த எருசலேம் நகரமே விரோதியாய் மாறிவிட்டார்கள். நன்மையை பெற்ற ஜனங்கள் இயேசு மூலமாய், குருடன் அவன் பார்வையடைந்தான், செவிடன் கேட்கிறான், ஊமை பேசுகிறான், அவன் சப்பானி நடக்கிறான், இப்படியெல்லாம் மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பினார். அற்புதங்கள் செய்த அந்த எருசலேம் நன்மையை பெற்றுவிட்டு நன்மையை கொண்டு வந்த அந்த இயேசு பிரானை கொன்றார்கள். ஆயிரம் ஜனங்கள் அவர்களை அவமானப்படுத்தி அவரை பிறரை ரட்சித்தான், தன்னை ரட்சிக்க திராணி இல்லாதவன் என்றெல்லாம் அதை நெருக்கடியான அந்த நிலையிலே அவரை சிலுவையில் அறைந்து தூசித்தார்கள். இயேசு பிரான் சொன்னார், பிதாவே தாங்கள் செய்வது இவர்கள் என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், ப்ளீஸ் ஃபர்கிவ் தம், மன்னித்து விடுங்கள். சேலை தான் அப்படி சொல்லி பழகிவிட்டால் யூ கேன் க்ளோஸ் த டோர். உங்கள் இருதயத்தை அன்பற்ற தன்மை உள்ளே நுழையாதபடி பாதுகாத்து கொள்ளலாம் ஐயா. ஆகவே வாட் இஸ் லேக்கிங் ஆன் த எர்த், பூமியில் இல்லாத ஒன்று என்னவென்று சொன்னால் அன்பு இல்லை. மனுஷன் அன்பு இன்னதென்று அறியான். தெய்வம் தன் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசுபிரான் மேசியா இரட்சக பெருமான் நமக்காக மரித்தபடினாலே அன்பு என்னது என்பதை he manifested. அப்படி ஒரு மேனிஃபெஸ்டிங் என்று சொன்னால் க்ளோரியஸ் அந்த ப்ரெசன்டேஷன் வைத்தார். அப்படி ஒரு அன்பை அவர், தெய்வ அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அண்ட் ஆல்சோ மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது அந்த அன்பு,
சந்தோஷம், சமாதானம். அந்த மூன்றும் அது எப்போதுமே இணைந்து வரக்கூடிய பங்கு. மற்றதெல்லாம் கேரக்டர்ஸ், தயவு, சாந்த குணம், இச்சையடக்கம் என்றெல்லாம் வருவதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ், இந்த டிவைன் திவ்யத்தினுடைய அந்த கேரக்டர்ஸ், அந்த குணாதிசயங்கள் உள்ளே வருகிறது. இந்த பூமியில் இல்லாத ஒன்று என்னவென்று சொன்னால், there is no peace in the man's heart. மனுஷனுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லையா? இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் மனிதனுக்கு சமாதானம் இல்லை. அதுபோன்று ஒரு சமாதானம், ஒருவேளை அவன் ஒரு ஏசி ரூமில் இருந்தால் சமாதானமாக இருப்பது போல் தோன்றும். when he comes out from there, அந்த ஏசி ரூம் வெளியே வந்து விட்டால் he lose the peace, சமாதானத்தை இழப்பான். நிறைய காசு இருந்தால் சமாதானம் என்பது போல் தோன்றும். when you lose everything, பையில் இருக்க காசெல்லாம் போய்விட்டது என்றால் சமாதானம் போய்விடும். என்று ஒரு நாள் ஒரு பார்த்து வாசலை தேடிக்கொண்டே இருந்தார். என்னவென்று கேட்டால், நானும் 2-3 நாள் பார்த்துக்கிட்டேன், கிடைக்கல சார் என்று சொன்னார். என்னதை தேடினேன் கேட்டால், ஒரு 10 ரூபா காயினை போட்டு விட்டேன், அதை நான் பார்த்து கொண்டே இருக்கேன், இங்கே தான் போட்டேன் என்று தேடினேன் என்று 3 நாட்களாக தேடுகிறார். தேடிவிட்டு அவர் சொல்கிறார், சமாதானமே போச்சு சார், 10 ரூபா காயின் எப்படா போட்டோம் என்று தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் பெரிய பங்களா வைத்திருக்கிறார், அவர் பெரிய கார் வைத்திருக்கிறார், தட்ஸ் ஓகே. பட் லாஸ்ட் 10 rupees, 10 ரூபாய் போனவுடன் சமாதானத்தை இழக்கிற மனுஷன் இருக்கிறார் இல்லையா? 10 rupees, 10 ரூபாய் போனதுக்கு போட்டும் என்று கூட எண்ணவில்லை. சமாதானம் இல்லாத அவள் வாழ்கிறார்கள். நான் வாடகை வீட்டில் தான் இருப்பேன். பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மையார் தினசரி வெளியே வந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். 3 நாட்கள் நான் பார்த்தேன். யாரை தேடிகள்? சிஸ்டர் அல்ல, ஒரு அம்மா என்று கேட்டேன். அவர் சொன்னார்கள், கீரைக்காரியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன கீரைக்காரை அம்மா என்று கேட்டபொழுது, அவள் சில்லறை கொடுத்தபொழுது எனக்கு 2 ரூபாய் குறைத்து வைத்து கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டு போய்விட்டாள். பார்த்து கொண்டே இருக்கிற கிரைக்காரே கிடைக்கவில்லை என்று அவள் அந்த 2 ரூபாய்க்காக அவள் சமாதானத்தை இழந்து தேடுகிறாள். அந்த கிரைக்காரை எப்பொழுது வருவாள், அதை கேட்கலாம் என்று யோசிக்கிறாள். 2 ரூபாயும் அந்த 10 ரூபாயும் எவ்வளவு துரிதமாய் மனிதனுடைய சமாதானத்தை பறித்து கொண்டு போகிறதே. தெய்வத்துடைய சமாதானம் என்றால் என்னவென்று தெரியுமா? நான் முதலாவது சொன்னதை போலவே தெய்வ அன்பு எக்காலத்தும் எந்த சூழ்நிலையிலேயும் மாறுவதில்லை, அன்பு ஒளிவதில்லை. தெய்வ சமாதானம் என்பதும் எக்காலத்தும் எந்த நிலையிலும் மாறுவதில்லை, மாறாத தெய்வ சமாதானம். இந்த பூமியில் இல்லாத ஒன்று என்னவென்றால், there is no peace, சமாதானம் இல்லை என்பதுதான். இது கேட்கின்ற அன்பான இந்த சகோதர சகோதரிகளே, ஐ கேன் சே so many things like that, ஏராளமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். ரைட் நவ் இக்காலத்தில் வாழ்கின்ற நமக்கு உரிய பங்கு என்னவென்று சொன்னால், there is no love. மனுஷனுடைய அன்பிலே, மனுஷனுடைய இருதயத்திலே மெய்யான தெய்வ சமாதானம் அன்பு இல்லை. மனுஷனுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. வெளியே அவன் சிரிக்கிறான், வெளியே மகிழ்ந்திருக்கிறான். மனுஷனுடைய காம்பனண்ட், அவனுடைய பகுதி என்னவென்று தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் என்று சொல்ல 10%, 10% தான். த ரெஸ்ட் ஆஃப் நம்ம ஆண்டு கொண்டிருப்பதெல்லாம் ஆவி, ஸ்பிரிட். அங்கே தான் தெய்வம் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த சோல், ஆத்மா என்று சொல்வது, தேர் த பீஸ் அண்ட் ஜாய், ரெஸ்ட். அங்கே தான் சமாதானமும் மகிழ்ச்சியும் வந்து தங்குகின்ற ஒரு இடம். ஒரு மனுஷன் உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன? அந்த ஆத்மாவிலே சமாதானம் இல்லை என்றால் லாபம் என்ன? அந்த ஆத்மாவிலே தெய்வம் தருகின்ற அன்பு இல்லை என்றால் லாபம் என்ன? ஆகவே மனுஷனை உலகத்திலே நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயே, இத்தனை களஞ்சியங்களை நான் சேர்த்து வைப்பேன், இன்னும் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், ஒன்று சொல்லி நான் கேட்பாயா? யூ ஆர் ஏ எம்டி மேன், ஒன்றும் இல்லாதவன் என்று சொன்னார். ஃபூல் என்று சொன்னால், மூடன் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதவன் என்று அர்த்தம். உலகமெங்கும் உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், யூ ஃபூல், மூடனே, உன் ஆத்மாவிலே ஒன்றும் இல்லையே. உன் ஆத்மாவை பார்த்தால் மகிழ்ச்சி அங்கே இல்லையே, அன்பு ஒன்றும் இல்லையேப்பா, சமாதானத்தை இழந்து வாழ்கின்றாயே. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தேட்? இதெல்லாம் வைத்திருந்து உனக்கு என்ன பிரயோஜனம் என்று அவர் கேட்டார். ஹல்லேலூயா. இயேசுபிரான் இந்த பூமியில் அவர் வந்த பொழுது அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒரு கோடீஸ்வரன் அவன் மரித்து போவான் என்று சொன்னால், தன் பிள்ளைகளை அவனுக்கு கூப்பிடும் பொழுது அவன் சொல்லுவான், உங்கள் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு பங்களா வைத்து போகிறேன், எல்லோருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரு 10 lakhs 10 லட்சம் போட்டு வைத்திருக்கிறேன், வைத்து போகிறேன், சொத்து வைத்து போகிறேன். சிலர் அப்போ இருந்த பிறகு வந்து கேட்பார், உனக்கு என்னத்தை வைத்து போயிருக்கிறார்?
என்று கேட்பார்களே, அதுபோல் தெய்வம் இந்த பூமியிலே வந்தபொழுது அவர் சொன்னார், நான் போகிறேன், நான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து சர்வவல்ல இரட்சகராய் நான் பரத்துக்கு நான் போகிறேன். ஆனால் நான் கொண்டு வந்த ஒன்றை உங்களை விட்டு வைக்கிறேன், கொடுத்து போகிறேன். முதலாவது அன்பு. பின்பு அவர் சொன்னார், சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். முதலாவது சொல்ல வேண்டும் என்றால் அவரே தந்தார். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். த செகண்ட் பார்ட் இஸ் அவர் தன்னுடைய அன்பை தந்தார். த தேர்ட் பார்ட் இஸ் மூன்றாவது பகுதி என்னவென்றால் ஹிஸ் பீஸ், அவர் சமாதானத்தை தந்தார். இந்த பூமியிலே வந்தபோல ஒரு ரட்சகர் என்று மாத்திரமல்ல, அவருக்கு இன்னொரு பெயர் ஒன்று உண்டு. அது என்ன பெயர் என்றால் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்று பெயர். சமாதான பிரபு. பிரபு என்றால் த ஒன் ஹூ ஓன்ஸ் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் அதை தானே வைத்து சொந்தமாக வைத்திருப்பவனுக்கு பெயர் தான் பிரபு என்று பெயர். ஹீ இஸ் த ஒன்லி பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் மாத்திரம்தான் சமாதானத்திற்கு பிரபு. இந்த பூமியிலே எங்கு சென்றாலும் அந்த சமாதானத்தை காண இயலாத சகோதர சகோதரிகளே, இதை கேட்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியினர் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு தெய்வத்திற்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் தெய்வத்தினுடைய சொந்த பிள்ளைகள். உங்களுக்கு இல்லாத ஒன்றை தர வந்தாரே, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயினேன் என்று கொடுத்து விட்டு போனாரே. அல்லேலூயா. சமாதான பிரபு என்று சொல்கிறவர் அந்த முழு சொத்தையும் கொடுத்து விட்டு போய்விட்டார். அமெரிக்காவிலேருந்து உங்கள் மாமா வந்திருந்தால் ஏதாவது ஒன்றை பொருளை வாங்கி வைத்து விட்டு போயிருப்பார். அவரோ த ஹோல் திங்ஸ் பிரபுவாய் தான் கொண்டாடி வைத்திருந்த இந்த ஓனர்ஷிப்பை, அதற்கு சொந்தமாக இருந்த அத்தனையும் கொடுத்து போகிறேன், விட்டு போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதை அவர் கூறும்பொழுது எப்படி அவர் கூறுவார்? அதை அவர் கூறும்பொழுது, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுப்பதில்லை. அது ஏனென்றால் இந்த உலகம் கொடுக்கின்ற சமாதானம் என்று அவர் கூறும் பொழுது அது கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் போய்விடும். உலகம் சமாதானம் கொடுக்கும். பசியாக இருப்பவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விட்டால், ஐயா பிரபு என்று உங்களை கும்பிடத்தான் அவன் செய்வான். அடுத்த பசி வரும்பொழுது சமாதானம் போய்விடும் அல்லவோ. எங்கே அவன் சமாதானம் நிலைத்திருக்கும்? இந்த உலகம் சமாதானத்தை தர இயலாது, எந்த ரூபத்திலையும் தர இயலாது. ஒன்லி ஜீசஸ், பரத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு பெருமான், இந்த இரட்சக பெருமான் பூமியிலே பிறந்தாரே, அந்த இரட்சக பெருமான் அவர் மாத்திரம்தான் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இஸ் த ஓனர் ஆஃப் த பீஸ். அந்த பிரபுவாய், அந்த சமாதானத்திற்கு சொந்தக்காரர். ஹீ ஒன்லி கேன் ஆஃபர் மீ த பீஸ். அவர் ஒருவர் தான் எனக்கு சமாதானத்தை தர முடியும். அல்லேலூயா. என் சமாதானத்தையே தருகிறேன் என்று சொல்கிற அந்த தெய்வம் தன்னோடு வைத்து அந்த சமாதானத்தை உள்ளத்தில் கொடுத்தாரையா. அதுதானே அல்லவோ மேன்மை. இந்த உலகத்தினுடைய இந்த சமாதானத்தின் பிரபுவாய் வந்தவர் தன்னுடைய முழு பிரபுவுக்குரிய அந்த தன்மையும் அந்த உரிமையும் என் உள்ளத்தில் வைத்து விட்டார். பின்பவர் கீழே சொல்லும் பொழுது அதை யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அது எந்த சமாதானம் என்பதை அவர் விளக்கி அவர் எழுதுவார். அவர் சொல்லுவார், இயேசுபிரான் சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. என்னிடத்தில் சமாதானமாக இருக்கும் பொருட்டு எதை அவர் சொல்ல வந்தார் என்று கூறினால், இந்த உலகத்தில் உங்களுக்கு பணம் உண்டு, பொருள் உண்டு, அந்தஸ்து உண்டு, எல்லாம் தருவேன், உங்களுக்கு ஒரு சேதம் வராது, உங்களுடைய கௌரவம் சேதமடையாது, உங்களுடைய ஆணவம் அப்படியே பத்திரமாக இருக்கும், நீங்கள் உங்களை பெரியவர்களாக எண்ணிக்கொண்டே நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பணம் போய்விடாது, அப்படியே இருக்கும், உங்களுடைய சொத்து போய்விடாது, எல்லாம் பத்திரமாக இருக்கும், நீ என்னோடு கூட சமாதானம் என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் அவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தையே ஜெயித்தேன் என்று அவர் கூறினார். இதை கேட்டீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளையும். அவர் கூறின அந்த பங்கு என்னவென்று சொன்னால், உபத்திரவத்தின் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே அவர் சமாதானத்தை நிலைத்திருக்கும்படி செய்கிறார். இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று கூறினார், பொய் சொல்லவில்லை. இந்த உலகம், இந்த மண்ணுக்குரிய உலகம் மாயையான உலகம். இந்த உலகத்தில் நாம் மீண்டு ரட்சிக்கப்பட்டு தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பிரவேசிக்கிறோம். ஆகவே அவர் சொன்னார், இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு. பரலோக ராஜ்யம் என்று இருக்கிறது, அங்கே உபத்திரம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டங்கள் இல்லை. ஆனால் நான் வாழுகின்ற இந்த பூமியிலே இயேசுபிரானே வந்து உலகத்தின் சமாதானத்தின் பிரபுவாய் வந்தவருக்கே உபத்திரங்கள் இருந்ததையா, ஏராளமான உபத்திரங்கள். எந்த மனுஷனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்குரிய உபத்திரவத்தை சிலுவையிலே அவர் சகித்தாரையா. ஆகவே அவர் போகும்பொழுது இந்த உலகத்தில் உபத்திரமே வராது என்று அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் திஸ் இஸ் நாட் த ஹெவன், இது பரலோகம் அல்ல. அவர் சொன்னார்,
இந்த உலகத்தில் நிச்சயமாக உபத்திரம் உண்டு. நான் போகிறேன், ஆனால் என் சமாதானத்தை கொடுத்து விட்டு போகிறேன் என்று அவர் கூறும் பொழுது, என்னிடத்தில் உள்ள ஒரு சமாதானம் இருக்கிறதே, அதை அவர் சொன்னார், உங்களுக்கு எப்போதும் உண்டாயிருக்க வேண்டும் என்று நான் சொல்லி போகிறேன். உபத்திரம் வரும், பிரச்சனைகள் வரும், விரோதம் வரும், கலகம் உண்டாகும், துரோகங்கள் ஏற்படும், அன்பற்ற தன்மை ஏற்படும், என்னென்னவெல்லாமோ கஷ்டங்கள் ஏற்படக்கூடும். அப்படிலாம் நேரிட்டாலும், என்ன உபத்திரங்கள் உங்களுக்கு வந்து சம்பவித்தாலும் என் சமாதானம் உங்களை விட்டு போகாது என்று சொன்னாரே. ஹல்லேலூயா! அதுதானே தெய்வம் தருகின்ற சமாதானம். தெய்வத்தின் சமாதானத்தை பெற்றிருக்கிறனா இல்லையா என்பதை நீங்கள் ஒரு தங்கத்தை உரசி பார்க்கிற ஒரு கொள்ளரிடத்தில் கொடுத்தால், பொற்கொள்ளரிடத்தில் கொடுத்தால் அதை ஒரு மாற்றி பார்ப்பார். இது ஒரிஜினல் தங்கம் என்றால் தங்கம் என்று சொல்லுவார், பித்தளை என்றால் பித்தளை என்று சொல்லி தூக்கி எறிந்து விடுவார். அதுபோல் தெய்வ சமாதானத்தை பெற்றேன் என்று சொல்கிறதுடைய மேன்மையான உரசுதல் எங்கே தெரியுமா? இந்த உலகத்திலே எத்தனை உபத்திரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் தெய்வத்தோடு சமாதானமாய் வாழலாம் ஐயா. ஹல்லேலூயா! அந்த மாறாத சமாதானத்தை பெற்றிருந்திருக்க வேண்டுமே ஒரு மனுஷன். அதை போன்ற ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம் வேறு என்று எதுவுமே இல்லை. எத்தனை புருஷர்கள் இப்படி வாழ்கிறார்கள். சபையிலே வருகிற ஜனங்களுமே கூட மாறாத சமாதானத்தை வைத்திருக்கிறார்கள் இல்லை. டிஸ்டர்ப் மனதிலே கலக்கம் கொண்டு வாழ்கிறார்கள். சபையில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே கூட சில டிஸ்டர்ப் ஆகி விடுகிறார்கள். இதுபோல் ஒரு கேடான இந்த காலத்திலே இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உபத்திரம் வந்தாலும் என்னோடு கூட நீங்கள் எப்பொழுதும் சமாதானமாக இருப்பீர்கள். ஒருவேளை துன்ப நேரத்தில் சமாதானம் போய்விட்டது என்று சொன்னால், ஓ கர்த்தாவே, பிரபுவே, இது சமாதான பிரபுவை என்னை விட்டு போய்விட்டீரோ, உம்முடைய கொடுத்து விட்ட சமாதானம் பறிவை விட்டதோ என்று அவன் தேட வேண்டும். இயேசுபிரான் ஒரு முறை கப்பலில் அவர் போய்கொண்டு, ஒரு படகிலே போய்கொண்டு வந்தார். சீசலும் அவர் கூட போய்கொண்டு வந்தார்கள். இயேசுபிரானோ பெரிய கொந்தளிப்பும் பெரிய அங்கே கடல் சீற்றம் உண்டான பொழுது அவர் ஏற்கனவே மற்றவர்கள் எல்லோரும் பயந்தார்கள். ஐயோ மடிகிறோமே என்று எண்ணினார்கள். அந்த தெய்வமோ இலைப்பாதலே இருந்தார். அந்த படகின் அடித்தட்டிலே, ஒரு சின்ன அடித்தட்டிலே படுத்து இலைப்பாரி கொண்டிருந்தார். தேட் இஸ் த ரெஸ்ட். அதுதானேயா தெய்வம் கொண்டு வந்த சமாதானம். இயேசுவோடு வந்த சமாதானத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் வெளியே பாருங்கள். வீசும் புயல், கொந்தளிக்கும் கடல், புயல், அங்கே பெருவெல்லம், பெருங்காற்று என்று வீசிக்கொண்டிருக்கும் நேரத்திலே கடலின் அடித்தட்டிலே, இருதயத்தின் ஆழத்திலே பத்திரமாக இருந்தார் ஐயா. அந்த இருதயத்தை அவர் சமாதானத்தை இழக்கவில்லை. ஹல்லேலூயா! இயேசு அப்படி தான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தட் இஸ் வேர் ஐ ஆம் லிவிங். அங்கே தான் நான் வாழ்கிறேன். நான் தந்த சமாதானத்தை பெற்றீர்கள் அல்லவோ, சமாதான பிரபுவை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவோ. அந்த சமாதானத்தை உலகத்தில் உபத்திரம் வந்தாலும், என்ன புயல் வீசினாலும் ஒன்றும் அதை பறித்து கொள்ள இயலாது என்று சொன்னார். என் சமாதானத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. There are so many times I stood up, எழுந்து நின்று நான் சூழ்நிலைகளை நான் கண்டு, no one can rob my peace. ஒரு மனுஷனும் இந்த சமாதானத்தை பறித்து கொள்ள இயலாது. சில ஸ்டாமிங் வரும் பொழுது, புயல் வீசும் பொழுது வேண்டுமானால் ரெண்டு பூட்டை வேணாலும் பூட்டிக் கொள்வேன் அல்லாமல் ஒரு துளி கூட தெய்வத்தினுடைய அந்த சம்பத்தை ஒரு துளி கூட இழப்பதற்கு நான் தயாராக இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா! எல்லோருக்கும் இந்த பங்கு உண்டையா, எல்லோருக்கும் இந்த பங்கு உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனால் என்னிடத்திலே நீங்கள் சமாதானமாக இருங்கள். கவனம், அப்படி செய்துவிட்டால் உலகத்தையே ஜெயித்து விடுவீர்கள். உலகத்தின் அதிபதி என்று பிசாசுக்கு பெயர். அவன் உலகம் வைத்திருக்கிற சமாதானத்தை கொடுக்க பார்க்கிறான். இயேசு பிரானிடத்திலேயே வந்து கேட்டான், இதை பாரும், இந்த உலகத்தின் மகிமையாகவும் உமக்குத்தான் என்று அவன் கூறி, இந்த உலக மகிமைக்கும் இந்த உலக சமாதானத்துக்கும் என்னை தாழ பணியும் என்று கேட்டான். நோ, ஐ டோன்ட் வாண்ட் த பீஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்தினுடைய சமாதானம் எனக்கு வேண்டும். அவர் தந்த சமாதானம் வேண்டும் ஐயா. அவர் ஒருவரே தவிர இவர் ஒருவரையும் நான் ஆராதிப்பதில்லை என்று அவன் சொன்னார். இயேசு சொன்னார். ஹல்லேலூயா! he was so strong with the peace of God. தெய்வ சமாதானத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அந்த கொந்தளிப்பு நிறைந்த அந்த நேரத்தில் அவரை எழுப்பின பொழுது அவர் படகில் மேலாய் வந்து he stood right against that stormy wind. நேருக்கு நேராய் நின்றார். பிரச்சனையை நேருக்கு நேராய் சந்தித்தார். இறையாதே, அமைதலாயிரு என்று அவர் வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட ஓய பண்ணினார். பி ஸ்டில் என்று சொன்னார். சமாதானத்தை பெற்றவன் எந்த சூழ்நிலையிலையும் இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகின்ற பாக்கியமான சமாதானத்தை எங்கும் தருவான், எந்த நிலையிலையும் தருவான். சமாதானம் மற்றவன் சேற்றை அள்ளி வீசுவான். அவன் எல்லா இடங்களையும் அழுக்காக்கி போட்டு விடுவான். சமாதானம் பெற்றவனும் கலங்கி போன சீசலை பார்த்து
அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீர்கள் என்று கொஞ்சம் கடிந்து கொண்டார். தட்ஸ் ரைட். அப்படி கடிந்து கொண்டு சரிப்பட்டு போய்விட்டார்கள். சரிப்படாத மக்கள் கலங்கி கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் இயேசுவோ சமாதான புருஷராக இருந்தபடினால், படையின் அடித்தட்டில் ஏற்கனவே அவர் அமைதியாக இருந்தபடினால், சமாதானத்தோடு இருந்தபடினால் புயலை நேருக்கு நேராய் சந்தித்தார். எவன் அந்த புயலை நேருக்கு நேராய் சந்திப்பான்? அந்த ஊரை விட்டு வெளியே போங்கள் என்று அவன் புயல் அடிக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இவரோ ஹி ஸ்டூட் அகைன்ஸ்ட் தட் சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையை நேருக்கு நேராக நின்று பி ஸ்டில், அமைதலாய் என்று ஆண்டவர் சொன்னார். அமைதியாகி விட்டது ஐயா. சமாதானம் பெற்றவன் சமாதானம் பண்ண முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தெய்வத்தின் புத்திரர்கள். பிகாஸ் அது ஏனென்றால் தே ஆர் பீஸ் ஆஃப் மென். சமாதானத்து புருஷர்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் சமாதான பிரபுவை உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், லூக்கா 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் அங்கே கூறுவார். லூக்கா 11:21ஆம் வசனத்திலே இயேசு பெருமான் ஒரு வீட்டை குறித்து அவர் கூறுவார். அப்படி கூறும் பொழுது அவர் சொன்னார், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரமாய் இருக்கும். ஆங்கிலத்திலே ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனை என்று வீடு ஆங்கிலத்திலே அப்படி இருக்கிறது. தமிழ் அப்படி இருக்கிற, ஆங்கிலத்திலே ஹவுஸ் என்று இருக்கிறார். அது ஒரு பேலஸ் என்று எழுதவில்லை. அரண்மனை என்று சொல்கிற ஒவ்வொருவருடைய வீடும் காக்கப்படும், அவனுடைய பொருள் பத்திரமாக இருக்கும் என்று சொல்வது உலகத்துள்ள பொருளை சொல்லவில்லை. அது போனால் ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அந்த ஆங்கிலத்தில் அதை எழுதி உள்ள படித்து பார்த்தால் யுவர் பீஸ் வில் பி அட் சேஃப். உங்களுடைய அந்த வீட்டிலே சமாதானம் பத்திரமாக இருக்கும். இது கேட்டீங்களாம், சமாதானத்துக்குரிய மதிப்பை பாருங்களேன். ஒரு வீடு, அது கணவன், ஒரு மனைவி, 2-3 பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே ஒருவன் சமாதானமாக இருந்தால், ஒரு பலவான் இருந்தால், அல்லேலூயா. ஆங்கிலத்தில் when a man is strong, ஒரு பலவான் இருந்தால், என்ன பலவான்? பொன்னையும் பொருளையும் உடைய பலவான் அல்ல, பீஸ், சமாதானத்தை உடையவனாய். ஹீஸ் அ ஸ்ட்ராங் மேன். எந்த நிலையிலையும் சமாதானத்தை இழக்காதவன் தானேயா ஸ்ட்ராங் மேன். அவன் தான் பலவான். இந்த உலகத்தில் உள்ள தன்னுடைய புஷ்டி வைத்து காட்டுகின்ற தன்னுடைய உடல் அழகை காட்டுகிறானே, ஆஜான பாகுவான தன்னுடைய திரள் சதைகளை காட்டுகிறான், அவனல்ல பலவான். இயேசு பிரமன் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னார். மனுஷன் AK-47 வைத்து தன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டாலும் இருதயம் கலங்காது இருப்பதை வைப்பது எப்படியா முடியும்? கலங்கி போகும் ஐயா. தெய்வம் இல்லை என்றால் கலங்கி போகும். இயேசு பெருமான் சொன்னார், have faith in God and faith in me என்று சொன்னார். தெய்வனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். that's enough. பணம் வைத்திருங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது பொருள் படைத்த மனிதர்களை வைத்துக்கொண்டு என்று சொல்லவில்லை, சில மனுஷருடைய கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், கேர்ஃபுல், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் என்ன தான் வைத்திருந்தாலும், சமீபத்தில் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை நான் அந்த ஜெயலலிதா அம்மாவுடைய ரிப்போர்ட்டை தயாரித்து கொண்டு வந்ததை பார்த்தபொழுது சி லாஸ்டர் ஸ்டெடினஸ், அவள் தன்னுடைய மனநிலையிலே மன உறுதியை கொஞ்சம் தளர விட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் தளர்வதற்கு என்னையா காரணமாக இருந்தது? சுற்றிலும் AK-47 தரித்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆயுத படையினர் இருந்தார்கள். அடேங்கப்பா, இந்த தமிழ்நாடே ஒரு சூழல் நின்றதை போல கூட நின்றார்களே ஐயா. ஆனால் இதயம் கலங்கி விட்டதே. இதயம் கலங்கி போக முடியுமே? உங்கள் இருதயத்தை பாருங்களேன். இதயம் கலங்கி போக விடாதீர்கள். நீங்கள் எளிய மக்களாக இருந்தாலும், சமாதான பிரபு கொண்டு வந்த சமாதானத்தை பெற்றவர்களாக இருந்தால், உங்களுடைய நெஞ்சம் அந்த சமாதானத்தை இழந்து கலங்கி போய்விடக்கூடாது. அதுபோன்ற ஒரு பகுதியை தான் அவர் சொன்னார், ஆயுதம் தரித்த பலவான் என்றால் தான் பெற்ற சமாதானத்தை அப்படி ஒரு காட் பண்ணுகின்றது, பத்திரமாய் அவன் பாதுகாத்து கொண்டாள் என்று சொன்னால், ஒருவன் நிமித்தம் அந்த வீடு முழுவதும் சமாதானம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் நிமித்தம், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ஸ்ட்ராங் மேன். ஒரு மனுஷன் சமாதானமாக இல்லாத சமாதானத்தோடு வாழ்ந்தால் போதும். அத்தனை சீசல் இந்த படகில் இயேசு பெருமான் ஒருவர், he was so strong in the peace, சமாதானத்துக்குரியவராக இருந்தபடினால் he stood up on the boat, போட்டுக்கு மேலே இருக்கிற மேய்த்தட்டில் இருந்து நின்றார். பி ஸ்டில் என்று சொன்னார், அமைதியாக இரு என்று சொன்னார். அமைதியாகிவிட்டது. the whole house was at peace, சமாதானம் உடையதாய் மாறிவிட்டது. இது கேட்கும் நண்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சமாதானம் வேண்டுமல்லவோ? உங்கள் வீட்டிற்கும் சமாதானம் வேண்டுமல்லவோ? இயேசு பெருமான் கொண்டு வந்ததெல்லாம், மனுஷன் எதை இல்லை என்று இருக்கிறானோ அதைத்தானே பரத்திலிருந்து கொண்டு வந்தார். கிறிஸ்மஸ் என்று சொல்வது அதுதான் மேலான கிறிஸ்மஸ். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை, தெய்வத்தை நமக்கு தந்தளினார். கிறிஸ்மஸ் மனுஷனிலே அன்பில்லாத
அந்த இருதயத்திலே, அன்பே இல்லாத இருதயத்திலே, மனித அன்பை கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய இருதயத்திலே தெய்வம் நிபந்தனையற்ற அந்த அன்பை கொடுத்து அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தாரே, அந்த தெய்வ அன்பை நான் பெறுவது கிறிஸ்மஸ். நான் இந்த உலகை விட்டு போகும்பொழுது நான் கொண்டு வந்ததை வைத்து விட்டு போகிறேன், அது சமாதானம் என்று அவர் சொன்னார். தேட் இஸ் கிறிஸ்மஸ். அதுவல்லவோ கிறிஸ்மஸ். இது போன்ற ஒரு கிறிஸ்மஸை இன்று கொண்டாடிவிட்டு அடுத்த 364 நாட்களும் நீங்கள் அன்பற்றவர்களாய் வாழ்ந்து அடுத்த 364 நாட்களும் சமாதானத்தை நீங்கள் இழந்துவிட்டு அடுத்த 365 நாளில் ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடினால் மென்மை என்று எண்ணுகிறீர்களோ? இன்னும் அதுபோன்ற ஒரு கொண்டாட்டத்தை மக்களுக்காக, மானிடர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோமே அல்லாமல் பெர்மனண்டாய், நிரந்தரமாய் அந்த தெய்வம் எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்கிறார், எங்கள் இருதயத்தில் பிறந்திருக்கிறார். பெர்மனண்டாய், நிரந்தரமாய் தெய்வ அன்பு எங்கள் உள்ளத்திலே வாசம் செய்கிறது. பெர்மனண்டாய், நிரந்தரமாய் அந்த தெய்வ சமாதானம் விட்டு வைத்து கொடுத்து விட்டு சென்றாரே, அந்த சமாதானம் எங்களில் வாழுகிறது. அந்த ஜாய், அந்த மகிழ்ச்சி, நிரந்தர மகிழ்ச்சியாக எங்கள் உள்ளத்திலே அது தங்கியிருக்கிறது. எக்ஸ்டர்னலி வெளியே என்ன வேணாலும் நடக்கலாம், வெளியே சில நிகழ்ச்சிகள் என்பது வேறு. நிகழ்ச்சி என்று சொல்வது இருதயத்தை ஏன் பாதிக்க வேண்டும்? எத்தனையோ நிகழ்ச்சி நான் சந்தித்திருக்கிறேன். பட் நெவர் ட்ரை டு ராப் தட் ஜாய், பீஸ் அண்ட் மை லார்ட். என் ஆண்டவரையும் ஒன்றும் எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. இந்த மகதலேனா மரியாள் இவ்வாறு கேட்டு, எங்கே என் ஆண்டவர், எங்கே வைத்திருக்கேன், தூக்கி கொண்டு வருகிறேன் என்று கேட்டதே போல் அப்படித்தான் கேட்பதற்கு நம் உரிமை உண்டு. எங்கே இருக்கிற என் ஆண்டவர், ஒருவேளை என்னை விட்டு போய்விட்டாரோ, அவர் வேண்டும் என் இருப்பதானே அந்த இருதயத்தினுடைய தெய்வ வாழ்க்கை. வெளியே என்ன சம்பவித்தாலும் அந்த இருதயத்தை வாழ வைப்பது தான் ஐஸ்வர்யவான். பரலோகத்திலே ஐஸ்வர்யவான்களாய் மாறுங்கள் என்று சொன்னான். மனுஷன் இழந்த ஒன்றை தன் இருதயத்திலே பெற்றுவிட்டான். எங்கே அவனுடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே அவன் இருதயம் இருக்கும். இருதயத்திலானையோ இதை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். உங்களுடைய ஆடையை பார்த்து, நீங்கள் உடையை பார்த்து, வீட்டை பார்த்து, நீங்கள் எதையும் பார்த்து மக்கள் ஏமாந்து போவதை போல் போகாதீர்கள். பொக்கிஷங்களை இருதயத்திலே சேர்த்து வைங்கள். மற்ற அனைத்தையும் பூச்சியும் துருவும் அரித்து போட்டுவிடும். ஒன்றும் உங்களுக்கு நிலையான சமாதானத்தை தரப்போவதில்லை. பொக்கிஷம் இருதயத்திலே சேர்த்து வைத்தவன் பாக்கியவான். உங்கள் இருதயத்தை திறந்து இரட்சக பெருமானை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் கொண்டு வந்த பரிசுப் பொருளாகிய தெய்வ அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கொண்டு வந்த மாறாத அந்த தெய்வ சமாதானத்தை பெற்று வாழுங்கள். கிறிஸ்மஸ், நிரந்தர கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடி, இருதயத்திலே கொண்டாடி பூரித்து மகிழ முடியும்.